ஹாய், பொட்டேட்டோ சிப்ஸ் இன்னைக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ளவர் ஷேப்பில் செய்யலாம் வாங்க. உருளைக்கிழங்க தோல் சீவிக்கோங்க. காய் சீவுறதுல நைஸாக சீவி எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்டாக சீவி எடுத்துக்கோங்க. ஒரே சைஸாக வரணும். இப்போ தண்ணியில் உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு தண்ணியில் இப்போ சீவி வச்ச உருளைக்கிழங்க அதில் போட்டுடலாம். போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. ஊற விட்டால் தான் இது நமக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்கு எடுத்து இதில் போட்டு ஃபுல்லாக டிப் பண்ணிக்கும். உருளைக்கிழங்கு ஃபுல்லாக அந்த மாவு படுற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே ஒரு இதழ் மட்டும் எடுத்து அப்படியே சுற்றிக்கோங்க. ரோல் மாதிரி சுற்றிக்கோங்க. அது மேலே சுற்றி சுற்றி ஒரு சிப்ஸாக எடுத்து அது மேலே வைங்க. ஃப்ளவர் ஷேப்பில் சுற்றி கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்புக்கு கொண்டு வாங்க. இப்போ இந்த ஸ்டிக்கில் ஹோல் பண்ணி போட்டுக்கோங்க. ஹோல் பண்ணி இது மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி இப்போ எல்லா ஃப்ளவருமே செஞ்சிடலாம். இதே மாதிரி எல்லா ஃப்ளவரையும் செஞ்சுட்டு இப்போ எண்ணெய் காய வச்சு போட்டு எடுத்துடலாம் வாங்க. இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்சம் சிவந்த பதம் வரும்போது எடுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போ இந்த குச்சி எடுத்துடலாம். லைட்டாக திருகி எடுத்தாலே வந்துடும். அவ்வளோதான், ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான கிறிஸ்பியான ஃப்ளவர் ஷேப்பில் பொட்டேட்டோ சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய்.